ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்னாப்டிராகனுடைய 4 Gen 1 இந்த சிப்செட் கூட மீடியாடெக் உடைய Dimensity 810 அப்படின்ற இந்த சிப்செட் தான் கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு சிப்செட்டுமே பட்ஜெட்கான 5G சிப்செட். இந்த ரெண்டு பட்ஜெட் 5G சிப்செட்டில் எந்த 5G சிப்செட் பெஸ்ட், எந்த 5G சிப்செட் பவர்ஃபுல் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல லான்ச் டேட். ஸோ லான்ச் டேட்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 இங்கே 7th September 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Dimensity 810 11th August 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் லேட்டஸ்ட் சிப்செட்னு பார்த்தா கண்டிப்பாக ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 தான் நமக்கு லேட்டஸ்ட்டான சிப்செட். இந்த வருஷம் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண சிப்செட்டாக இந்த சிப்செட் இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டி சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 நமக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 அண்ட் வைஃபை 5க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்கு. அதுவே Dimensity 810 ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 அண்ட் வைஃபை 5க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் வைஃபை சப்போர்ட் ரெண்டுத்துலையும் ஈக்குவல் தான். பட் ப்ளூடூத் வெர்ஷன் இங்கே ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பெட்டரான ப்ளூடூத் வெர்ஷன் சப்போர்ட் இருக்கு. அடுத்து ரேம் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லுமே நமக்கு டுவல் சேனலுக்கான LPDDR4X ரேம் டைப் 2133 MHz அதே ரேம் ஃப்ரீக்வன்சியோட தான் ரெண்டு சிப்செட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுத்துலையுமே மேக்ஸிமம் 16 GB வரைக்கும் தான் ரேம் சப்போர்ட் அப்படின்றது இருக்கு. அண்ட் ரெண்டுத்துலையுமே பேண்ட்வித் ஸ்பீட்னு பார்க்கும்போது 17.1 Gbps/s பேண்ட்வித் ஸ்பீட் தான் இருக்கு. அந்த வகையில் ரேம் சப்போர்ட்ல ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுத்துலையுமே ஈக்குவலான ஒரே மாதிரியான ரேம் சப்போர்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே ஸ்டோரேஜ் சப்போர்ட்னு வந்தோம்னா இங்கேயுமே வித்தியாசம் கிடையாது. ரெண்டு சிப்செட்டுமே மேக்ஸிமம் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் நமக்கு பண்றாங்க. அந்த வகையில் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கு. அடுத்து கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 இந்த சிப்செட் நமக்கு ட்ரிபிள் ISPயோட ட்ரிபிள் கேமராக்கான செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் ட்ரிபிள் கேமரான்னு வரும்போது 13+13+13 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே டியூவல் கேமரான்னு வந்தோம்னா 25 மெகாபிக்சல் + 13 மெகாபிக்சலுக்கான டியூவல் கேமரா செட்டப். அண்ட் சிங்கிள் கேமராவில் 32 மெகாபிக்சல் வரைக்கும் MF டிஜிட்டல்கான சப்போர்ட், 108 மெகாபிக்சலுக்கான மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் அப்படின்ற மாதிரியான கேமரா சப்போர்ட் தான் ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 இந்த சிப்செட்ல இருக்கு. அதுவே Dimensity 810 வந்தோம்னா இங்கே மேக்ஸிமம் நமக்கு டியூவல் கேமராக்கான செட்டப் டியூவல் ISP தான். அதுல டியூவல் கேமரான்னு வரும்போது 16+16 மெகாபிக்சலுக்கான டியூவல் கேமராக்கான செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் கேமரா மேக்ஸிமம் 64 மெகாபிக்சல் வரைக்கும் கேமரா சப்போர்ட் இருக்கு. அந்த வகையில் கேமரா சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இங்க நமக்கு மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 108 மெகாபிக்சல் வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் ட்ரிபிள் ISP எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பா கேமரா சப்போர்ட் இங்க ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 தான் நமக்கு பெட்டரா இருக்கு. அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 மேக்ஸிமம் நம்மளால 1080 பிக்சல் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 4K ரெக்கார்டிங் கிடையாது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான வீடியோ ரெக்கார்டிங் 60 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் 720 பிக்சலுக்கான வீடியோ ரெக்கார்டிங் 120 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இங்கே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே Dimensity 810 பார்த்தோம்னா இங்கே நம்மளால மேக்ஸிமம் 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ ரெக்கார்டிங் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. 1080 பிக்சல் 120 FPS அண்ட் 720 பிக்சல் 240 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் Dimensity 810 வீடியோ ரெக்கார்டிங்ல சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்க கண்டிப்பா Dimensity 810 பெட்டரா இருக்கு. 4K வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் நமக்கு பண்றாங்க. அண்ட் 1080 பிக்சலும் 120 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இந்த சிப்செட்ல நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து அப்படி டிஸ்ப்ளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்க இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு சிப்செட்லயுமே மேக்ஸிமம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்ப்ளே சப்போர்ட் தான். அண்ட் அதுல 120 Hz டிஸ்ப்ளே ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில டிஸ்ப்ளே ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அடுத்து இன்டர்நெட் மோடம் வந்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு சிப்புமே 5G சிப்செட். அந்த வகையில் 5G மோடம் தான். பட் அதில் ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 ஸ்னாப்டிராகன் X51 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும். அண்ட் அப்லோட் ஸ்பீட் 1.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே Dimensity 810 வந்தோம்னா இங்கே அவங்க எப்பவும் போல இன்டகிரேட்டட் 5G sub-6 GHz மோடம் கொடுத்துருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் 2.77 Gbps வரைக்கும் இருக்கும். அண்ட் அப்லோட் ஸ்பீட் 1.2 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கிட்டத்தட்ட ரெண்டுடைய 5G மோடமுக்கான டவுன்லோட் அண்ட் அப்லோட் ஸ்பீட் ஈக்குவலா தான் இருக்கு. அதனால 5G இன்டர்நெட் மோடம் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இங்க நமக்கு இருக்கு.
அடுத்து அப்படியே சிபியூக்குள்ளே போய்டும். அதில் ஃபர்ஸ்ட் சிபியூடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்புமே நமக்கு 6 நானோமீட்டர் சைஸில் ஆக்டோகோ சிப்செட்டை தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. 64 பிட்கான ஆக்டோகோ சிப்செட் தான். அந்த வகையில் ரெண்டுமே 6 நானோமீட்டர் சைஸ் அப்படின்றதுனால ரெண்டும் ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்டான சிப்செட்டாக இருக்கும். அதனால ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் ரெண்டுமே ஓகே ஈக்குவல் தான். அண்ட் இதனுடைய சிபியூ ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாக் ஸ்பீட் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இந்த ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 ஆகட்டும் இல்லை டிமென்சிட்டி 8 அண்ட் ரெண்டு சிப்செட்டுமே அந்த 8 கோர் ஆக்டோகோரை நமக்கு ரெண்டாக தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அதில் ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 இங்க அந்த 8 கோர்ல ஃபர்ஸ்ட் ஹெவி அண்ட் மீடியம் டாஸ்க் ஹேண்டில் பண்றதுக்கு ரெண்டு கார்டெக்ஸ் A78 கான கோர் 2.0 GHz கான கிளாக் ஸ்பீடையும் கடைசி எஃபிஷியன்சி டாஸ்க்கு 6 கார்டெக்ஸ் A55 கான கோர் 1.8 GHz கான கிளாக் ஸ்பீடையும் கொடுத்திருக்காங்க. அண்ட் டிமென்சிட்டி 8 பொறுத்த வரைக்கும் இவங்க ஹெவி அண்ட் மீடியம் டாஸ்க் ஹேண்டில் பண்றதுக்கு ரெண்டு கார்டெக்ஸ் A76 கான கோர் 2.4 GHz கான கிளாக் ஸ்பீடையும் 6 கார்டெக்ஸ் A55 கான கோர் 2.0 GHz கான கிளாக் ஸ்பீடையும் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இங்க கிளாக் ஸ்பீட் டிமென்சிட்டி 8 கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுவே சிபியூல இருக்கக்கூடிய கோர் பார்க்கும்போது இங்க ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 கொஞ்சம் லேட்டஸ்டான கார்டெக்ஸ் A78 கான கோர் நமக்கு கொடுத்திருக்காங்க. மற்றபடி சிபியூ அந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நமக்கு இருக்கு. அதனால சிபியூடைய பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு கொஞ்சம் ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இருக்கும். பட் ஆனாலும் இதுல எது பெட்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை நெக்ஸ்ட் Antutu அண்ட் Geekbench ஸ்கோருடைய அந்த ஸ்கோர் டீடைல்ஸை பார்க்கும்போது அங்க நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அடுத்து அப்படியே ஜிபியூக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்டிராகன் 4 Gen 1ல Adreno 619 அப்படின்ற இந்த ஒரு ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிபியூ 8 நானோமீட்டர் சைஸில் இருக்குது அண்ட் 700 MHz ஜிபியூ ஃப்ரீக்வன்சி இந்த ஜிபியூக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. அப்படியே டிமென்சிட்டி 8 வந்தோம்னா இங்கே ARM Mali G57MC2 அப்படின்ற இந்த ஒரு ஜிபியூ இது 7 நானோமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜிபியூ அண்ட் 950 MHz ஜிபியூ ஃப்ரீக்வன்சியோட இங்கே இந்த ஜிபியூ கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஜிபியூவில் எது பெட்டர்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக Adreno 619 இதுதான் பெட்டரான ஜிபியூ. பட் ஆனால் டிமென்சிட்டி 8 இவங்களும் ஒரு நல்ல ஜிபியூ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக ஜிபியூடைய ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கண்டிப்பாக இங்கே ஜிபியூடைய பெர்ஃபார்மன்ஸ் எதில் பெட்டராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்னாப்டிராகன் 4 Gen 1ல இருக்கக்கூடிய Adreno 619 நமக்கு இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஜிபியூ தான். அடுத்து அப்படியே நம்ம இப்போ ஸ்கோருக்கு வந்துடும். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்க்கும்போது பெஞ்ச்மார்க் ஸ்கோர் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு சிப்செட்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 3.9 லேக்கான ஒரு Antutu ஸ்கோரை ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வகையில் Antutu கிட்டத்தட்ட ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அதுவே Geekbench ஸ்கோர்னு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்டிராகன் 4 Gen 1க்கு 640 சிங்கிள் கோரும் 1935 மல்டி கோருக்கான பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரும் வந்திருக்கு. அண்ட் அதுவே டிமென்சிட்டி 8க்கு 626 சிங்கிள் கோரும் 1912 ஒரு மல்டி கோருக்கான பர்ஃபார்மன்ஸும் வந்திருக்கு. அந்த வகையில் இங்கே Geekbench ஸ்கோர் பார்க்கும்போது இங்க ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 கொஞ்சம் பெட்டரான ஸ்கோரை தான் நமக்கு ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வகையில் ஓவரால் சிபியூடைய பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு சிப்செட்டுமே ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் Antutu அண்ட் Geekbench ஸ்கோருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் ஆனால் அதில் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 டிமென்சிட்டி 8 விட கொஞ்சம் பெட்டரான ஒரு சிபியூ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இங்கே இருக்கு. ஃபைனலி இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டு சிப்ஸுமே ஒரு நல்ல காம்படிட்டிவான சிப்ஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் சிபியூ ஜிபியூன்னு எல்லாமே ரொம்பவே ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிபியூ ஜிபியூக்கான செட்டப் தான் இந்த ரெண்டு சிப்ஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் ஆனால் ஒரு ஸ்லைட் டிஃப்ரெண்ட்டில் இங்கே ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 டிமென்சிட்டி 8 விட கொஞ்சமாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், பெரிய டிஃப்ரென்ஸில் ஒரு ஸ்லைட்டர் டிஃப்ரென்ஸில் கொஞ்சம் பெட்டரான சிபியூ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஜிபியூ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்ஸெட்டாக ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 இருக்கு. அதுவே மற்றபடி இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சப்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தாலும் இந்த கேமரா சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே ஸ்னாப்டிராகன் 4 Gen 1ல கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே சமயம் வீடியோ ரெக்கார்டிங்கில் 4K வீடியோ ரெக்கார்டிங் டிமென்சிட்டி 8 கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதில் பெட்டரா, ஒரு சில விஷயங்கள் அதில் பெட்டராகவும் இருக்கு. பட் நிறைய சப்போர்ட்ஸ் ரெண்டு சிப்செட்லையும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால ஓவரால் பார்க்கும்போது ரெண்டு சிப்செட்டுமே கண்டிப்பாக இப்போ மார்க்கெட்டில் ஒரு நல்ல காம்படிட்டிவான சிப்செட்டாக இருக்கு. அண்ட் ரெண்டு சிப்செட்டோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டில் இந்த ரெண்டு சிப்செட்டுமே ஒரு நல்ல பெஸ்டான சிப்செட் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் ஸ்லைட்டர் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ல ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 கொஞ்சம் பெட்டரான சிபியூ பர்ஃபார்மன்ஸிங்க நமக்கு கொடுக்கிறதுனால இங்கே ஓவரால் நான் பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 எனக்கு கொஞ்சம் பெட்டரான சிப்செட்டாக இருக்கு. பட் அதுவுமே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான், பெரிய லெவலில் இம்பாக்ட் பண்ணாது. ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸில் அது ஒரு பெரிய டிஃபரன்ஸாக இருக்காது. அப்படின்னாலும் ஒரு சின்ன டிஃபரன்ஸில் இங்கே ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 கொஞ்சம் பெட்டரான ஒரு சிப்செட்டாக இருக்கு. மற்றபடி ரெண்டு சிப்புமே இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெஸ்டான சிப்செட் தான்.